சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என் அண்ணன் என்ன நினைத்துக் கொண்டு இப்படி என்னை சிறை வைப்பது போல் இந்த அறையில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று புரியவில்லை. இதனால் எல்லாம் நான் செழியன் மீது கொண்ட காதல் மாறிவிடும் என்று நினைக்கிறாரா? அப்படித்தான் இளவரசி, எல்லா இடங்களிலும் நடக்கிறது. அரச குடும்பம் முதலாக ஏதுமற்ற ஏழைகளின் குடும்பம் வரை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். சரியாக சொன்னாய் செண்பகம். இது போன்ற வரலாறுகள் பலவற்றை கேட்டிருக்கிறேன். அரச குலத்தவன் ஒருவன் எளிய குடும்பத்து பெண்ணை காதலித்து விட்டால் அவளை மாற்ற முயல்கிறார்கள். அது முடியாது என்ற நிலை வந்துவிட்டால் எந்த குற்றமும் செய்யாத அந்த அப்பாவி பெண்ணை கொன்று விடுகிறார்கள். வேறு சில காதலர்கள் தங்களை சார்ந்த இரு குடும்பத்தாரும் தங்கள் காதலை ஏற்கவில்லை என்றதும் வாழ்விலே சேர முடியாத நாம் சாவிலாவது சேருவோம் என்று தற்கொலை செய்து கொண்டு மடிகிறார்கள். இளவரசி, என்னடி, தாங்கள் அது போன்ற நிலைக்கு போக மாட்டீர்கள் அல்லவா? ஏனடி, இவ்வளவு காலம் என்னோடு பழகிய நீ என்னை பற்றி புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? வேளிர்குடியில் பிறந்த தாமரை அவ்வளவு கோழையாக இருப்பாள் என்றா நினைத்தாய்? இந்த விஷயத்தை பொறுத்தவரை என் அண்ணனுக்கு உள்ள உறுதியும் பிடிவாதமும் எனக்கும் உண்டு. ஒருபோதும் அது போன்ற கோழைத்தனமான முடிவிற்கு நான் போக மாட்டேன். அப்படி சொல்லுங்கள். செழியரை விரும்பிய நான் ஒருபோதும் வேறு ஒருவனை மணக்க சம்மதிக்க மாட்டேன். அப்படியே என் அண்ணன் சொன்னது போல் கட்டாய திருமணம் செய்ய முயன்றால் அந்த மணமகன் உயிரோடு வாழ முடியாது. என்னடி அப்படி பார்க்கிறாய்? ஒன்றுமில்லை இளவரசி. இங்கு சிலர் தங்களை பற்றி சொல்வது போல் தாங்கள் நிறைய மாறிவிட்டீர்கள் என்பது உண்மைதான். அந்த மாற்றத்திற்கு காரணம் அவர்தானடி. அவர் தந்த தைரியம்தான் எதையும் சாதிக்க முடியும் என்ற துணிச்சலை தந்திருக்கிறது. அவர் சிறையிருந்த இந்த மர மாளிகையில் நானும் சிறைப்பட்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் இந்த சிறையிலிருந்து அவ்வளவு எளிதாக நீ தப்பித்து விட முடியாது. வணங்குகிறேன். தாமரை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் பணிப்பெண்கள் பகலில் வேண்டுமானால் சிறிது நேரம் உறங்கலாமே தவிர இரவில் சிறிதும் இமை மூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் மன்னர். பூம்புகார் செல்லும் மார்க்கத்தில் அங்கங்கு விருமன் தலைமையில் வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவையும் மீறி நீ அவ்வளவு எளிதாக இங்கிருந்து தப்பித்து செல்ல முடியுமா? நான் தப்பித்து ஓடப்போவதாக உன்னிடம் யார் வந்து சொன்னார்கள்? அப்படி நான் தப்பிக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தும் சக்தி இங்கிருக்கும் எவருக்கும் இல்லை. எனக்கு எதற்கு உன்னிடம் விவாதம்? சிறை வைத்தவர் மன்னர், சிறைப்பட்டவள் நீ. இருவருக்கும் இடையில் இதை பற்றி பேச நான் யார்? இப்படி என்னை இந்த அறையிலேயே சிறை வைக்கும் அளவிற்கு என் அண்ணனை தூண்டிவிட்டவள் நீதான் என்று எனக்கு தெரியும். இதென்ன அபாண்டமான பழி? நீ செய்தது உனக்கே திரும்பிவிட்டது. என்னை நீ சிறை வைத்தாய், உன்னை உன் அண்ணனே சிறை வைத்து விட்டார். இதில் எதற்கு என்னை போய் இழுக்கிறாய்? ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். என்ன? நீ இங்கிருந்து சென்று விடாதபடி இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்த உன் அண்ணன் அதற்கும் மேலே என்னிடமும் உன்னை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பை தந்திருக்கிறார். நான் எங்கிருந்தாலும் என் விழிகள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கும். எங்கிருந்தோ என்ன, இங்கேயே என் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இமை கொட்டாமல் என்னை பார்த்து கொண்டிரு. நான் உறங்கப் போகிறேன். தாராளமாக உறங்கு. அதற்கு முன் உனக்காக கொண்டு வந்த இந்த பாலை அருந்திவிட்டு உறங்கு. நீ எதற்காக எனக்கு பால் கொண்டு வர வேண்டும்? உன் அண்ணன் வேளிர்குடியின் மன்னர் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். உன்னை என் நேரடி பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அதனால் உனக்கு எதை தருவதானாலும் நானே சோதித்து பார்த்து தர வேண்டும் என்றுதான் கொண்டு வந்தேன்.
இந்த பாலை அருந்து. எனக்கு தேவையில்லை. யாரங்கே? வணக்கம் மகாராணி. உங்கள் இளவரசிக்கு பால் பிடிக்கவில்லையாம். நீங்களாவது அருந்துங்கள். மகாராணி, நீங்கள் போய் எங்களுக்கு... அதனால் என்ன? நீங்கள் இரவு முழுவதும் கண் விழித்து இளவரசியாரை கண்காணிக்க வேண்டும் அல்லவா? அதற்கு இந்த பால் உதவும். அருந்துங்கள். இந்த பாலை எடுத்துக்கொண்டு போய் தாமரை அறையில் வைத்து விடுங்கள். தாமரைக்கு எப்பொழுது குடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது குடிக்கட்டும். ஆகட்டும் மகாராணி, நாங்கள் வருகிறோம். முத்துநகை இங்கு வந்ததால் ஏற்பட்ட கோபத்தில் வயிற்றுக்கு ஏதும் உண்ணாமல் படுத்துக் கொண்டேனே. இது போன்ற நேரங்களில் வழக்கமாக என்னை எழுப்பி வற்புறுத்தி உணவு தரும் பணிப்பெண்கள் கூட இன்று என்னை கண்டு கொள்ளவில்லையே. ஒருவேளை நான் முத்துநகையிடம் சீறி விழுந்ததை பார்த்து அந்த கோபம் அவர்கள் மேல் திரும்பும் என்று ஒதுங்கி இருக்க வேண்டும். இது முத்துநகை கொண்டு வந்த பால் ஆயிற்றே. இது எப்படி இங்கு வந்தது? செண்பகம் கொண்டு வந்து வைத்திருப்பாள். ஆனால் இதை எப்படி குடிப்பது? ஏன் இதை அவள் வீட்டிலிருந்தா கொண்டு வந்தாள்? அண்ணனின் ஆணைப்படி எங்கள் அரண்மனையிலிருந்து கொண்டு வந்ததுதானே. இதை குடிப்பதில் தவறொன்றுமில்லை. ஆச்சரியமாக இருக்கிறதே. அண்ணன் என்னை காவல் காக்க ஆணையிட்டது முதல் இன்று வரை இவர்கள் இப்படி தன்னிலை மறந்து உறங்கியதில்லையே. பல நாள் தூக்கம் இன்று ஒரே நாளில் இவர்களை மூழ்கடித்து விட்டது போலிருக்கிறது. இதுதான் சரியான தருணம். இது போன்ற சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காது. வாசலில் காவல் வீரர்கள் நிற்கிறார்கள். வழக்கமாக பூம்புகார் செல்லும் மார்க்கத்தில் அங்கங்கு விருமன் தலைமையில் வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவையும் மீறிக்கொண்டு நீ அவ்வளவு எளிதாக தப்பித்துச் செல்ல முடியுமா? முத்துநகை, நீ என்னை காப்பாற்ற வேண்டும். நான் உன்னை 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 காப்பாற்ற வேண்டும். நான் உன்
முத்துநகை, உனக்கு இவ்வளவுதானே தெரியும்? நான் இதற்கு மேலே எங்கெங்கு எவ்வப்போது எத்தனை பேர் நிற்பார்கள் என்பது வரை அறிவேன். விருமனிடம் நயமாக பேசி எல்லா விவரங்களையும் முன்பே தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறேன். எந்த ஜாமத்தில் எந்த பாதையில் சென்றால் எளிதாக தப்பிச் செல்ல முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இங்கிருந்து வாசல் வழியாக சென்றால் தானே வீரர்கள் பார்ப்பார்கள். இங்கு பின்பக்கமாக ஒரு கதவு இருப்பது உனக்கே தெரியாதே. இப்போதே அந்த வழியாக வெளியேறி பூம்புகாருக்கு செல்கிறேன். யார் என்னை கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்த்து விடுவோம். ஒருவேளை நான் சென்றவுடனே இவர்கள் கண் விழித்து விட்டால் காட்டை கடப்பதற்குள் என்னை பிடித்து விடுவார்கள். இவர்கள் இங்கு வந்து பார்க்கும்போது நான் தூங்குவது போல் தோன்ற வேண்டும். ஆம், அதுதான் சரி. தாமரை, நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன். நடந்துவிட்டது. அடியே எழுந்திரடி, சீக்கிரம் எழுந்திரு. என்னடி? எழுந்திரடி, சீக்கிரமாக எழுந்திரு. என்ன செண்பகம், ஏன் என்னை எழுப்புகிறாய்? ஏன் எழுப்பினேனா? நாம் இருவரும் நன்றாக உறங்கிவிட்டது புரியவில்லையா? ஆமாம். ஐயோ, இது மன்னருக்கு தெரிந்தால் நம் கதி அவ்வளவுதான். சென்று பார்ப்போம் இளவரசி எழுந்து விட்டாரா என்று. வா. என்னடி இது? தட்டு, பால் குவளை எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது. மகாராணியர் கொடுத்த பாலை நாம் இங்கு வைத்துவிட்டு சென்றோம் அல்லவா? அந்த கோவத்தில்தான் இளவரசியார் பாலை தூக்கி வீசி இருக்கிறார். ஐயோ, அப்படியானால் இளவரசியாருக்கு இன்னும் கோபம் குறையவில்லையோ? அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, இளவரசியார் விடியற் காலையிலேயே எழுந்து விடுவாரே, இன்று பொழுது விடிந்தும் இவ்வளவு நேரமாகியும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். நம்மை போல் அவரும் ஆழ்ந்து உறங்கிவிட்டாரோ என்னவோ? இருக்கலாம், நான் எழுப்புகிறேன். சரி. இளவரசி, இளவரசி, இளவரசி. என்னடி இது? இளவரசி எங்கே? தெரியவில்லையே. சரி, வா. இளவரசி, அடியே, இளவரசி தப்பித்து விட்டார் போல் தெரிகிறது. நாம் இப்போது என்ன செய்வது? மன்னரிடம் இதை உடனே சொல்லிவிட வேண்டும். நாம் உறங்கியது தெரிந்தால் மன்னர் கொன்று விடுவாரே. இளவரசியார் நம் அறையை பூட்டிவிட்டு தப்பித்து விட்டார் என்று சொல்வோம். எப்படி இருந்தாலும் நாம் மன்னரிடம் இதை சொல்லித்தானே ஆக வேண்டும். சொல்லாமல் தாமதித்தால் அதுதான் பெரும் குற்றமாகிவிடும். சீக்கிரம் போய் சொல்வோம். பிரபு, இரவெல்லாம் உறங்காமல் இப்படி விழிந்ததும் மாளிகைக்கு திரும்புகிறீர்களே, உங்கள் உடல் நலம் என்னவாகும்? உடல் நலத்தை எல்லாம் பார்த்தால் சோழ நாட்டின் அரியணையில் நான் அமர முடியாது முத்துநகை. சிற்றரசர்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் நான் பெறும் வரை ஊன் உறக்கமின்றி நான் எதை பற்றியும் சிந்திக்கவே முடியாது. அதற்காகத்தான் நேற்று இரவு சில சிற்றரசர்களை ரகசியமாக சந்தித்துவிட்டு காலையில் திரும்பினேன். அரசே, அரசே, அரசே. என்னவாயிற்று? எதற்காக இப்படி ஓடி வருகிறீர்கள்? இளவரசியார், இளவரசியார். இளவரசிக்கு என்ன? இளவரசியார் நேற்று இரவு எப்படியோ தப்பி சென்று விட்டார். என்ன? இளவரசி தப்பித்து சென்று விட்டாளா? அவள் தப்பித்து செல்லும் வரை நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தாமரையை தப்ப வைத்த உங்களை இங்கேயே கொன்று போட்டு விடுகிறேன். பிரபு, வேண்டாம். இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கண்காணித்துக் கொண்டிருந்ததை நான் அவ்வப்போது சென்று பார்த்துக் கொண்டுதான் இருந்தேன். இவர்கள் கண்காணித்த அழகுதான் நன்றாக தெரிகிறதே.
நீ சொல்வது உண்மையானால் இது எப்படி நடந்தது? இவர்கள் எச்சரிக்கையாக பார்த்துக் கொண்டிருந்தால் தாமரை எப்படி தப்பித்திருக்க முடியும்? அரசே, இளவரசியார் அங்கிருந்து உள்ளறையில் ஒரு பொருளை தேடச் சொல்லி அனுப்பினார். நாங்கள் உள்ளே இருக்கும்போது அறையை வெளியிருந்து பூட்டிவிட்டார். பிறகு வெகு நேரம் போராடி கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தோம். வந்து பார்த்தால் பின்பக்க கதவை திறந்து கொண்டு இளவரசியார் தப்பித்து சென்று விட்டார் என்று தெரிய கதை வந்தது. அளந்தது போதும், சென்று விடுங்கள் இங்கிருந்து. பிரபு, ஆவேசப்படாதீர்கள். தாமரை எப்படியும் கண்டுபிடித்து விடலாம். யாரங்கே? மன்னவா, வணங்குகிறோம். நீங்கள் எல்லாம் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இரவெல்லாம் காவல் புரிகிறீர்களா, இல்லை உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? மன்னவா, நாங்கள் ஒரு கணம் கூட கண் அயரவில்லை. அப்படியானால் தாமரை எப்படி இங்கிருந்து தப்பித்துச் சென்றாள்? உங்களில் ஒருவர் கூட அவளை பார்க்கவில்லை. இளவரசியார் தப்பித்துச் சென்று விட்டார்களா? நாங்கள் பார்க்கவில்லை மன்னா. அப்படி பார்த்திருந்தால் நாங்கள் அவரை தடுத்து நிறுத்தி இருப்போம். ஆமாம், போகிறவள் உங்களிடம் வந்து சொல்லிவிட்டா போவாள். அரசே, என்ன? இளவரசியார் தப்பித்து விட்டார் என்பதை பணிப்பெண்கள் மூலம் அறிந்தேன். எப்படி தப்பித்திருப்பார் என்பதை அறிந்து கொள்ள இளவரசியாரின் அறைக்குச் சென்றேன். அங்கு நான் சோதனை செய்ததில் இளவரசியார் கைப்பட எழுதிய ஒரு ஓலை கிடைத்தது. என்ன சொல்கிறாய்? ஆம் அரசே, இதோ அந்த ஓலை. நான் என் தாய் வீடான சோழ நாட்டுக்கு செல்கிறேன். தாமரை. சை, என்ன துணிச்சல் அவளுக்கு! சோழ நாடு தாய் வீடு என்றால் இது என்ன? என்ன நினைத்துக் கொண்டு அவள் இப்படி எழுதியிருக்கிறாள்? மூடர்களே, இப்படி ஒரு ஓலை எழுதி வைத்துவிட்டு தப்பித்து போகும் அளவிற்கு அவ்வளவு சாமர்த்தியமாக காவல் புரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? இப்படி நடந்ததைக் கண்டு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? போடுங்கள், காடுங்கும் அவளை தேடுங்கள். என்னதான் சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் பெண்ணான அவளால் அவ்வளவு எளிதாக விடுவதற்குள் இந்த காட்டை கடந்திருக்க முடியாது. ஒருவேளை எங்காவது பதுங்கிக் கொண்டிருந்து பிறகு புறப்பட நினைத்திருக்கலாம். செல்லுங்கள். ஆணை அரசே, வாருங்கள். முத்துநகை, நீ கெட்டிக்காரிதான். அருமையாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். தாமரையையும் தப்ப வைத்து அவள் எழுதியது போலவே ஒரு ஓலையையும் நீயே எழுதி வைத்து வேளிர்குடி மன்னன் உட்பட அனைவரையும் முட்டாளாக்கிவிட்டாய். அருமை. இனி நீ நினைப்பது எதுவாக இருந்தாலும் சாத்தியம்தான்.